நாளையோட ஸ்கூல் லாஸ்ட் டே. சரிங்க சரிங்க போங்க, எல்லாம் கடையில வாங்கி கொடுக்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சது கடைக்கு போகணும்னு ஒரே ராவடி, அதனால கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ இப்போ மிஸ்ஸு கிஃப்ட் வாங்குறேன்ட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியா, நீ மிஸ்ஸுக்கு வாங்குறேன்னு தானே வந்தா? இப்போ வரைக்கும் நீ தேடவே இல்லையே. இந்த பால் என்ன பெண்ணு? இது மிஸ்ஸுக்கா? பென் இல்லை, பென்சில். டிப் பென்சில்மா? கலர் பேப்பர் அக்கா கேட்குறா. சரி கொடுங்க. எவ்வளோ வருது? எது புக்கா? கிளிட்டர் கேட்குறாங்களா? கலர் பேப்பரா? கிளிட்டரும் வேணும், கலர் பேப்பரும் வேணும். சரி வாங்க. அது என்ன ஒரு புக்கு தானே அந்த மாதிரி தானே? அதுவா சோபி? அது பாரு. அந்த மாதிரி இல்லையா சோபி? அந்த என்ன பென்சில்? இங்கா? இங்க்லயா மேம் டிக் பண்ணுவாங்க? இங்க் பென் அறுத்திக்கா? ரீஃபில் வேணா வாங்கிக்கோ மேம்க்கு. மிஸ் இந்த பெண்ணெல்லாம் மிஸ்ஸுக்கு. நீ வந்து உனக்கு பார்த்துட்டு மிஸ்ஸுக்கு போய் சொல்லிட்டு இருக்க. மேமுக்கு வேக்கிறப்ப வேன் போட்டுக்குவாங்க. வேற ஏதாவது நல்லதா அழகா வாங்க. ஒன்று வாங்கி கொடுத்தா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி கொடு. பெயிண்ட் பிரஷ். மிஸ் என்ன பெயிண்ட் அடிக்க பாருங்க. இங்க ஒரு சாப்பாடு கரண்டி. சாப்பாடு கரண்டி மிஸ் சாப்பாடு ஆக்கவே மாட்டாங்களா ஸ்கூல்ல? இது ஒரு கண்ணாடி எடுத்துதான் அன்னைக்கு வாங்கிட்டு போனோம்ல நம்ம வீட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்குது. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இந்த கடையில் தான் வாங்கினேன், தாமஸ் ஸ்ட்ரீட். இங்கே எல்லாமே கிடைக்கும். ஆமாம், மொத்தமாக பண்டலாக தான் வாங்கணும். அதுதான் விஷயம். இல்லைம்மா, ஹோல்சேல் கடை. ஸ்பூன் போருமா, நல்லா இருக்கு, அழகழகா. எடு பார்க்கலாம். இது எவ்வளோன்னு தெரியலையா? வேற என்ன கலர் இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதுவும் பிளாக். இது எவ்வளோன்னு தெரியல. இது ஒரு பாக்கெட் எவ்வளோன்னு கேட்டோம். விலை கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிக்குவோம். 90 ரூபாயா? 90 ரூபானா எத்தனை? 2, 4, 6, 8, 10, 12, 20 ரூபாக்குள்ள ஒரு பீஸ் 20 ரூபா கூட இல்லையா? 3, 4, 5, 6 பீஸு 15 ரூபாயா? எவ்வளோன்னு தெரியல. 9 பீஸ்னால் 90 ரூபா. 6 பீஸ் இருக்குது. எவ்வளோ கணக்கு வரல. கொண்டு வச்சிரு. என்னது? உங்கள் மிஸ்ஸுக்கு வாங்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கணும்னு மைண்ட் செட் வந்தால் தான் வாங்குவீங்க. நீங்கள் 2 பேர் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வாங்கலாங்களே. ரித்திகா எங்கே? ரித்திகா ஒருவேளை உங்கள் மிஸ்ஸுக்கு வந்து என்ன வாங்கினேன்? இது வந்து மகாலட்சுமி மேம்க்கு, இது வந்து கோமதி மேம். நீ என்ன பண்ற? என்ன வாசம் வருது? சப்பாத்தி வாசம் வருது. சப்பாத்தி சொல்றாங்களா? எவ்வளோ அந்த பாக்ஸ்? 95 ரூபா வரும். இது நாளைக்கு மொபைல் இங்கு பண்ணா என்ன பார்க்குற? இங்கு பண்ண வேற என்ன இருக்கு? இது மட்டும் தான் இருக்கானா? என் சோபி ஃபைனலாக
அது இருக்கட்டும். இல்லை ஒரே மாதிரி இருக்கு. ஹாட்டா? சரி, அப்போ நீ பாதி பாப்பா பாதி. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகா இருக்கான்னு பாரு ரித்திகா. ஹார்ட்டின்னு பாரு. உன்னோட ஹார்ட்டே உன் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்குற நீ. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும் தாமஸ் ஸ்ட்ரீட்ல. நாங்க எப்போ இங்கே தான் வருவோம். அதெல்லாம் பிரிக்கக்கூடாது. உனக்கு இது ஓகேவான்னு சொல்லி நம்ம பில் போட்டுடலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து அந்த மிஸ்ஸு கொடுக்குறதுக்கும் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதுக்கும் பொருட்கள் வாங்கிட்டு வெயில் தாங்க முடியல. குழுக்குள்ள ஏசி வாங்கலான்னு வந்து அந்த கடையில் ஏசியில் தாங்கலாம் இருக்குது. சரி, வந்ததும் வந்து பிரியாணி சாப்பிட்டு போயிடலான்ட்டு. அது என்னன்னு தெரியல, மேலே ஒரே ஒரு குட்டி சொல்லியிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றுமே இல்லையா? நான் தான் சொன்னல மேலே இது இல்லை. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். சரி ரித்திகா? செம்ம வெயில் போட்டுக்கிறது கோயம்புத்தூர்ல. இந்த படிச்சு கூட சொல்லுது நம்மளுக்கு தெரியல. 28 டிகிரி செல்சியஸ் தான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வெயில் நிலவரம். என்னது என்ன சொல்லுங்க டென்ஸ்ல இருக்கிறதுலயே ஃபேமஸான ஆல்பபெட் என்ன சொல்லுங்க? எம்டி பிரியாணி, அப்புறமேட்டுக்கு எம்டி சிக்கன். எம்டி சிக்கன்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. எம்டி பிரியாணி எம்டி பிரியாணி இருக்குல்ல, அதனால எம்டி ஃபேமஸ் ஆயிடுச்சு. உனக்கு இதில் என்ன படிச்சுட்டு இருக்கேன்? நீ வந்து ஏதாவது ஒன்று வந்து முழுசா படிச்சு காமிச்சிச்சுன்னா நான் வந்து உனக்கு நான் மொத்தத்தில் வாங்கி தர மாட்டேன். நீ படிச்சாலும் படிச்சிருவேன். என்ன படிக்க வைக்கலாம்? அந்த இதை படி ரித்திகா. அக்கா சொன்னதே உனக்கு அது கேட்கலையா? அக்கா சொல்லிட்டாங்க என்னன்ட்டு. எது சொன்ன? இது நெத்திலி ஃபிஷ் போட போகிறோம். ரசம் சாப்பாடு வாங்கிக்கிறியா? ஏன் அப்போ வீட்டில் அம்மா ரசம் சாப்பாடு தான் செய்வோமா? கடையில் ரசம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குமா? செம்மையா இருக்குமா? அப்பயும் ரசத்துல சாப்பிட மாட்டேன். நான் ஒரு வாரமா கஞ்சி ஒரு வாரமா கஞ்சி சாப்பிட்டு முதல் தடவை சிக்கன் சாப்பிட்டு அமிர்தம் மாதிரி. பாப்பாவுக்கு இந்த அம்மா போட்டிருந்துச்சு, இந்த கழுத்துல சொல்லுவாங்களா, அது போட்டிருந்துச்சு. அதனால ஒரு வாரம் கஞ்சி சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. அதை அப்படி சொல்றாங்க. சரி, அப்ப ரித்திகா என்ன பண்ணுச்சு? ரித்திகா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கூட சேர்ந்து ஒரு வாரமும் தயிர் சாதமும் கஞ்சி மட்டும்தான். வேற எதுவுமே ரித்திகா தொட்டு கூட பார்க்கல. ரித்திகா கிரேட். அது தாத்தா பாட்டி வந்தனால எடுத்தோம். தாத்தா பாட்டின்னா சாப்பிட்டாங்க. சரி விடு, அப்புறம் எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்களா? சரி, எங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, நீ சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாம இருப்பியா? அப்புறம் என்ன? அப்புறம் நாங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கிற விவரம் தான் செப்பினியா? சரிம்மா, வரும் வரும். ஒரு எம்டியை வாங்கி 3 பேர் குடிச்சோம். பார்த்தீங்கன்னா ஆஃப் இதில் இருக்குது. அவ்வளோதான். எனக்கு வந்து பீஸ் வீட்டில் போய் பீக்கா குழம்பு வச்சதை சாப்பிட வேண்டியதான். அக்காவுக்கு நான் தான் கொடுப்பேன். அக்காவுக்கு இத்தினுண்டு தெரியா? எல்லாரும் இங்கே தான் சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு இது
பாப்பாவுக்கு 2 எப்பயுமே. ரித்திகா வீட்டில் சாப்பாடு போட்டால் சாப்பிடுவேன், சாப்பிடவே மாட்டா. இப்போ அழுத்து நழுத்திட்டு இருக்கான். கண்ணு வைக்கக்கூடாது. சரி சாப்பிடு. என்னது ஸோ என்ன பில் எப்படி கொடுத்தாங்க பார்த்தியா? போதும் போதும் போதும், வேற ஏதாவது வாங்கி. சோடா குடிச்சிட்டு திரும்ப சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிடுவே ரித்திகா. போதும் போதும், இப்போ கை கழுவிட்டோம் போங்க சொல்லி. ஃபைனலாக இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா ரித்திகாவுக்கு செருப்பு பிச்சுட்டு வரதே வேலையாக போச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது ரித்திகா செப்பல். அதனால சரி செப்பல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன் செப்பலை காமிக்கணுமா? இங்கே பாருங்க, ஒரு பூ இருக்கு, இன்னொரு பூ காணும். சரி போட்டு பாரு. இது பெருசாக இருக்காதுண்ணா. ரித்திகா உடனே சரியா இருக்குன்னு சொல்லும் பாரு. பெருசுண்ணா, இதோட ஒரு சைஸ் சின்னது கொடுங்க ரித்திகா. அது பெருசு, அது ஒன்று செட் ஆகாது, கொடுத்துரு. கரெக்ட்லாம் அவ்வளோ எடுத்துக்கொடு. அப்புறமா 2 நாளில் எனக்கு இந்த செப்பல் சரியில்லை அப்படின்பா. ஆனால் இந்த மாதிரியே கொடுங்க. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இந்த செருப்பு நல்லா தான் இருக்குது. பிச்சு போடுவோம் தெரிஞ்சுப்பா. கேட்க இன்னும் அந்த சைட் பார்க்க இருப்போம். அப்போ தான் வீடியோக்குள்ளே வருவேன். என்னது இந்த செப்பல் நல்லா இல்லையா? இந்த செருப்பு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, போட்டு விட்டுரு. ஒரே நாள் கும்முன்னு கும்முனதுல அடுத்த நாள் ஏபிசிடி மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ரித்திகாவுக்கு இப்போ ஒன்றும் ஆரம்பிக்கல. வீட்டில் கூட்டி ஒரு பூஜை வச்ச வேண்டியதான் ரித்திகாவுக்கும். ஏன் ரித்திகா, சின்னதாக ஒரு பூஜை போட்டோம்னா படிச்சிருவியா? எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட தான் கொண்டு போய் விடணும் ரித்திகா. ஒன்று எங்கள் அப்பா ஹிந்தி சூப்பராக பேசுவார். ரித்திகா தாத்தாட்ட தான் கொண்டு விட போகிற சங்கர் தாத்தாட்ட. இங்கே இப்போ தாத்தா வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ பேச நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா டவுனாலேருந்து வந்துட்டோம். இப்போ இந்த இதெல்லாம் என்ன பேக் பண்ணி தர சொல்லி இந்த கவர் வேற நீங்களே பேக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வாங்கினேன். அது என்னன்னு காமிக்கிறேன். புரியுமா? காமி என்ன இது பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஹோல்சேல் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு. நம்ம சுடு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம், ஜூஸும் ஊற்றி வச்சுக்கலாமா. 12 மணி நேரத்துக்கு ஹாட்டாகவும் இருக்கும், 12 மணி நேரத்துக்கு கூலாகவும் இருக்கும்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதுவும் பார்த்தீங்கன்னா டம்ளர் தான். இங்கே ஒரு டம்ளர் கப்பு, 3 கப்பு. அப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம். பரவாயில்ல, உன்னை கேன்சல் பண்ணிடலாம், குடும்பத்தோடு தூக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டிலு. இப்படி வந்துச்சு, இப்படி பண்ணால் ஆனாம், இப்படி பண்ணால் ஆஃப் ஆகும். உள்ளே வந்து நம்ம டீயோ காஃபியோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ எதையாவது ஒன்று ஊற்றி வச்சு இது பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்ல அந்த டைமில் யூஸ் ஆகும். ஏன் மௌலி, அந்த டைமில் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஃப்ளாஸ்க் தான். இது எவ்வளோ இருக்கும்? 250 ரூபா. அதனால தான் வாங்கின. ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ரேட் அதிகமாக ஜாஸ்தியா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே சுத்துற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானே கிஃப்டாக வாங்கிட்டேன். யாருக்கு தெரியும்? என்கிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 6 கட்டா இருக்கு. இரு, 6 கட்டா இருக்கு. எங்க காமி? சரி, நம்ம எடுத்துக்குள்ள வச்சிரலாம். எங்க போச்சு எந்திரி? இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நான் டவுன்ல வாங்கினா. அப்புறம் இவங்க 2 பேரும் செப்பல் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு செப்பல்.
செப்பல் காமிக்கணுமா? காமிச்சிரு. எங்க ஆசை இருக்கு? 2 செப்பலையும் காமிமா. இது இது அப்பா என்னோடது. இது வந்து சோபிகாவது. இது வந்து ரித்திகாக்கு. நானே என்ன ரித்திகான்னு சொல்றேன். இதான் கடைசி வரைக்கும் நான் அம்மா கிட்ட கெஞ்சி வாங்கினேன். கெஞ்சு வாங்கின அப்படின்னு. இது எங்க அம்மா வாங்கினா நான் வந்து ரித்திகாக்கு அம்மா எனக்கு வாங்கப்பா நானே வாங்கிட்டேன். சரி எடுத்து வைங்க. எடுத்து அவ்வளோதான் நம்ம டவுன் ஹாலில் வாங்கினது. சரி ஓகே. மௌலி வந்து பேக் பண்ணுறான். மௌலி யாருன்னு கேட்டுறீங்க. மௌலி வந்து எங்கள் தாய் மாமா பையன், எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி பையன். இங்கே தான் காலேஜ் படிக்கிறான். எப்படி வைக்கிறது? ஒரு சாக்லேட் வச்சிரு. பண்ணி கொடுத்துரு. இல்லைன்னா அந்த பிள்ளைங்க மூஞ்சி தூக்கிட்டே தான்டா. அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே டேப். எவ்வளோ பெருசா இன்னும் சின்னது பண்ணிடாது என்ன? சுருட்டிடு. சுருட்டி சுற்றி செல்லட்டை போட்டு ஒட்டிடு மௌலி. அவ்வளோதான். எதுக்கு? ஆமா நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய் 12 இருக்கு மொத்தம். 12 14 மிஸ்ஸோடது சேர்த்து 12 14. நாளைக்கு தான் உங்களுக்கு ஸ்கூல் லாஸ்ட் டே. நாளையிலேருந்து ஸ்கூல் இல்லை, உங்களுக்கு லீவ். ஏன்டா இப்படி கோண கட்டு ஏற்க? ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் கட் ஆக மாட்டேங்குது. அப்போ மௌலி இப்போ நேராக கட் பண்ணுவான். இத்தினோண்டு போகணுமாடா? ஹார்ட் எங்கே கொண்டு அப்படியே போட்டு ஒட்டிடுறியா? டேய் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண மாட்டேறியா மௌலி? இப்படி பண்ணுற. நடுவில் வச்சு 2 பக்கமும் பாக்ஸ் ஃபோல்டு மாதிரி பண்ணுறா. பண்ணி இந்த பக்கம் கார்னரி மடிச்சு விடு. அதனால தான் ஃபேன் வேணான்னு சொன்னது. அப்படியே சில குடும்ப டக்குன்னு இவ்வளோ பெருசு அதுக்கு என்னடா பண்ற? அதிகம் வைக்காத ரத்திகா, கம்முட்ரு. இதுக்கு போ கட்டணுமா? அதை நான் கட்டுறேன். இந்த அப்படி கிஃப்டே விட வெளியே வாங்கினது இதோட ரேட்டு தான் ஜாஸ்தி. இது வேற இதுக்கு மேலே கட்டணுமா? எப்படின்னு தெரியல. இதுவே துணுண்டு தான் இருக்குது. காமித்திக்கா சின்ன கத்திரிக்கோளுங்க. பெருத்திக்கா எடுத்துரு. சின்ன கத்திரிக்கோள் அது கூட சரி. உங்களுக்கு கூட்டிட்டு போனால உங்களுக்கு கிளாஸ் சின்னதுல எங்க சோபி அங்க இருக்குல்ல. நான் அந்த இது ஒரு பார்சல் ஒன்று கட் பண்ண என்ன நான் இங்கதான் வச்சேன். இங்க போட்டியா? சாமி ஒரு போ கட்டிடுமா? இதே பெருசா இருக்குது. 2 கட் பண்ணிடலாம் தானே? இதுக்கு இப்படி கட்டுறதாமே. ஏன் பாப்பா அநியாயம் பண்றீங்க? எங்க சின்ன கத்திரிக்கோளோட You know anything, Ritika? You know only. இல்லம்மா பிரிக்கிற மாதிரி கட்டவே முடியல. சாக்லேட் பிரிங்கிக்குதான். கண்ணா கத்திரிக்கோள் எடுப்பாப்பா. இன்னும் 2க்கும் போகிற மாதிரி கட்டலாமா வேணாமா?
டைட் ஆக மாட்டேங்குது. டைட் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஒரே ஒரு தள்ளிட்டு இங்க பாருங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாமே பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஆஃப் பண்ணிடுச்சு அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா எல்லா கிஃப்டையும் பேக் பண்ணியாச்சு. ரெண்டு ஒரே கிஃப்ட் தான். அவ்வளோதானா? யார் யாருக்கு என்னன்னு சொல்லுமா? திடீர்னு பேர் மாத்த முறை. மொத்தத்துல பாப்பா ஒரு 6 பேருக்கு, ரித்திகா 8 பேருக்கு. யார் யாருக்கு? இவங்க 2 மிஸ்ஸுக்கும் ரித்திகா வந்து வாங்கியிருக்காங்க. சோபிகா அவங்க மிஸ்ஸுக்கு வாங்கல. மிஸ்ஸுக்கு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸுக்கு பெண் வேண்டாமா? சரி, ஓகே, முடிச்சிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோல்டன் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா பிங்க் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இதுதான் என் ஸ்கூல் கடைசி. அடுத்து திரும்ப ஒரு மாசத்துல ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவோம். கொடுங்க பாப்பாங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. சரிதா, எல்லோ கலர் கிஃப்ட் எல்லாம் மறக்காம கொடுத்துருங்க. குடி குடி குடி. இன்னைக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேங்கிறனால எல்லாம் வாங்கி தரேன். இன்னும் ஒரு மாசத்துக்கே அந்த பக்கம் வர மாட்டோம். போதும் ரித்திகா, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாப்பாங்களை கடைக்கு கூட்டு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ரித்திகா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டியா கிஃப்ட்டு? எல்லாருக்கும் எப்படி? உன்னோட கேங்குக்கு கொடுத்துட்டல? எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் வாங்கிட்டாங்களா? மிஸ் என்ன சொன்னாங்க? ஹிந்தி மிஸ் வந்து எதுக்குன்னு கேட்டாங்க. அம்மா தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் இங்கிலீஷ் மிஸ் வந்து தேங்க் யூ சொல்லி வாங்கிட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தாங்களா? வீட்ல போய் பார்ப்பாங்க. ஹாப்பியா? இன்னையோட ரித்திகாவுக்கும் சோபிகாவுக்கும் ஸ்கூல் முடியுது. என்னம்மா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது? ஸ்கூல் முடியுதுனாலயா? சரி, சோபிகா உங்க ஸ்கூல் என்னாச்சு? உடுமா ஒரு கம்மல் கொடுத்துரு பாப்பா கிட்ட. நீ சொல்லு, அப்புறம் கம்மல் காமிச்சு. சரி, கம்மல் காமிங்க. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா சோபிகோட ஃப்ரெண்டு கார்னிகா கொடுத்துருக்காங்க. இங்கே காமி, பக்கத்தில் கண்டா. அழகா இருக்கு. நீ கொடுத்துட்டியா சோபி எல்லாருக்கும்? என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன்ல, அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களாம் பேக்கில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு. உனக்கு மட்டும் அந்த மாதிரி இல்லையா? சரி, வாங்கிக்கலாம். சரியா? அப்புறம் என்ன பண்ணீங்க? லாஸ்ட் டேலாம் என்ன பேசுனீங்க? என்ன முடிவு பண்ணீங்க? என்ன ரித்திகா? நான் அம்மா உனக்கு வாங்கி தரேன்டி. சரியா? நம்ம ஹாப்பியாக ஒரு பொருளை கொடுத்துடணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸு உனக்கு வாங்கி தரலன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீ ஹாப்பியாக வாங்கி கொடுத்தல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் கண்டு கலங்கக்கூடாது. ஓகே? நீ சொல்லு சோபி. லாஸ்ட் டே என்ன பேசுனீங்க? தண்ணி ஊற்றி விளாண்டிங்களா? தண்ணி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாட்டில் ஃபுல்லாக. சரி சரி. நானு கார்த்திகா போயிட்டேன். ஆட்டோவுக்கு வந்துட்டாங்கன்ட்டு கார்த்திகா சுற்றி மாமா போயிட்டாங்க. நானே யாழி லவ் சாப்பிட்டு வந்துட்டேன் சாமியா. சரி சரி சரி, ஓகே. சரி, அவ்வளோதான். நான் வேலை முடிஞ்சா? நாளையிலேருந்து எத்தனை மணிக்குள்ள தூங்குவீங்க? ஏன்னா ஸ்கூல் இல்லை. அத்தை வீட்டுக்கு போகிறீங்களா? ஆயா வீட்டுக்கு போகிறீங்களா? எங்கே கூப்பிட்டு போக சொல்கிற? வேறு ஊருக்கா? டேடி லீவ் போட்டு போகலாம். டேடிக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கான். உனக்கு லீவ் முடியறதுக்குள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரியா? கம்னு ரித்திகா விழுந்துடாத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஹாப்பி மூமெண்ட் பாப்பாங்களுக்கு. ஏன்னா சோபிகாவுக்கு ரித்திகாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஸ்கூல் முடியுது. சோபிகா 5th முடிச்சு 6th போக போகிறாங்க. ரித்திகா UKG முடிச்சு 1st ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. இவங்க வந்து CBSE அப்படிங்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து 27 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மார்க் ஷீட்லாம் கொடுப்பாங்க. அது ரித்திகாவுக்குலாம் இப்போவே மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு மார்க்கெல்லாம் காமிக்கிறேன். சோபிக்கு பார்த்தீங்கன்னா April 1 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அப்புறம் ஏப்ரல் ஃபுல்லாக ஸ்கூல் வச்சுருவாங்க. அடுத்து மே ஜூன் 2 மாதம் லீவ் விட்டுட்டு திரும்ப எப்பயும் போல் ரெகுலராக இருக்கும். ஏமா அப்புறம் ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே லீவ் தான். ரித்திகாவுக்கு 27 மட்டும் போயிட்டு எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு தான் பேப்பரை கொடுத்துட்டாங்களே. 27 வர சொன்னாங்க. தெரியல. சரி ஓகே. ஆனா எனக்கு வந்து எனக்கு எக்ஸாம் ஷீட் காமிச்சிருந்தீங்கல்ல, அந்த எக்ஸாம் ஷீட் நீங்க ஃபர்ஸ்டே பாத்துட்டீங்க தானே? இல்ல இவங்ககிட்ட காமிக்கலாம். முன்ன நான் எடுத்தது மினி vlog எடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நான் மினி vlog போட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறதே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்ல அதுக்குள்ளலாம் வீடியோ முடிக்க முடியாது. பாப்பாவோட மார்க் ஷீட் பாருங்க, அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ ரித்திகா பாத்தீங்கன்னா இப்ப எழுதுன எக்ஸாம் பேப்பர் இப்பதான் கொடுத்துட்டாங்க மிஸ். அம்மா அடஞ்சே என்ன இதையும் சேர்த்து காமிச்சிட்டா? சரி இன்னைக்கு பேப்பர் ஃபர்ஸ்ட் காமி, அப்புறம் அந்த பழைய பேப்பர் அப்புறம் காமிச்சிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹிந்தி காமிச்சேன். அதான் கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு. சரி குட் எங்க குட்னு எழுதல. ஆனா குட்னு எழுதலையா? ஸ்டார் போட்டிருக்காங்க 2 ஸ்டாரு. 9 மட்டும் தப்பா போட்டியா? சரி ஓ 9க்கு பதிலா 8 எழுதிட்டியா? இல்லம்மா 9க்கு பதிலா இந்த சைடு 9 போடுறதுக்கு பதிலா இந்த சைடு 9 போட்டேன். டீ போட்டு விட்டியா? ஆமா இங்க பாருங்க 9 எப்படி போட்டிருக்கான்னு. 9 போட தெரியாது. சரி பரவாயில்ல. அடுத்து இது எல்லாமே கரெக்டா? ஆனா இதுல மட்டும் ஒரு 2 மார்க் போச்சு. சரி பரவாயில்ல விட, 2 மார்க் தானே. மொத்தம் எல்லாமே கரெக்ட். ரித்திகா பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாதுன்ட்டு எந்த அளவுக்கு எழுதிட்டு வந்துட்டாங்க. பரவாயில்லையே. சரி அடுத்தது காமிங்க. அடுத்தது வந்து இங்கிலீஷ் இலசம். இது எனக்கு ரொம்ப ஈஸி தான். எல்லாமே குட். ஸ்மைல். வி குட்டா? சூப்பர்மா. அடுத்து அங்க வெரி குட். இங்க கடை எப்படி காமி. விடு இங்க வெரி குட். இங்க பாருங்க இது ஃபுல்லா கரெக்ட். வெரி குட் தான். இங்க வி குட் தான். ஸ்டார் போட்டு குட். இங்க ஸ்மைலி போட்டு குட். இங்க என்ன குட் போட்டிருக்காங்க? வெரி குட். அவ்வளவுதானா? எல்லா எக்ஸாம் சூப்பரா எழுதியாச்சு. பரவாயில்லையே, அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு எடுத்தது எக்ஸாம்லாம். நெக்ஸ்ட் என்னோட பழைய ஷீட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பூரா எழுதின பேப்பர். அம்மா நான் வந்து ஆனா இந்த ஏவ மட்டும் கரெக்ட் சர்க்கிள் பண்ண மாட்டேனா. ஆனா மேம் வந்து பார்க்காமலே ரைட் பண்ணாங்க. சரி இப்ப மேம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி அடுத்து திருப்பு. ஏ இருக்கோ இல்ல. ஏ ஃபார் ஆப்பிள் அண்ட் முதலையா? முதலைக்கு என்ன கலர் அடிக்குதுன்னு தெரியலையா, அத வச்சிட்டேன். அடுத்து திருப்பு. டைம் இல்ல. வீட்ல கமெண்ட் பண்ணு. பி ஃபார் இது அங்க தான் கொடுத்தாங்க. ஏங்க இதமா வீட்ல தான் பண்ணா. பி ஃபார் பி ஃபார் பால். பி ஃபார் பி ஃபார் பில். பி ஃபார் பட்டர்ஃப்ளை. பி ஃபார் பெல். சூப்பர். இதுக்கும் அடிக்கல. ஏன்னா இங்க ஒரு கலர் அடிச்சிருக்கல எல்லாம் மாதிரி. இங்க வந்து ஏதாவது ஒரு பி கண்டோம். பி ஃபார் பட்டர்ஃப்ளை. சரி ஓகே அடுத்து பேஜ் திருப்பு. போதுமா கை வலிக்குதுமா. அடுத்து பேஜ் திருப்பு. அதான் நீ எல்லாமே சூப்பரா எழுதிருக்க. என்ன ரித்திகாங்கிற பேர் தப்பா எழுதிட்டியா? கரெக்ட்டா தான் எழுதுனேன். அங்க மிஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், சின்னதா ஏதோ எஸ். சரி அடுத்து பேஜ் திருப்பு. நான் தெரியாம சின்னதா. சரி மொத்தத்துல பாப்பா எல்லாமே கரெக்ட். ஆஃப் பண்ணிட்டா வீடியோவா? சூப்பர். அடுத்து இது யார் எழுதுனது? அக்காவோட தட்டுக்குது கையெழுத்து. இல்ல ரித்திகா. என்ன ரித்திகா அக்கா எழுதி கொடுத்தாங்களா எக்ஸாம்ல? வீட்ல எழுதுனதா? சரி ஓகே வாங்க இந்த வீடியோ முடிச்சுடலாம்.
சரி ஒன்று தான் எழுதுன சோபி விடு. என்னன்னு தெரியல, செம்மையாக வே தூத்துது. இப்போ எப்படா ஃபேன் போடுவோன்றது. ஃபேன் போட்டோன்னா உங்களுக்கு வேறு இந்த ஃபேன் சவுண்டில் நாங்கள் பேசுறது கேட்காது. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா கலர் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. ஸ்கூல் ஐடி கார்டு காமிச்சு பிடிக்கலங்க மிஸ் கிட்ட சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.